பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 5 verse 4. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith is the victory that overcomes the world. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. என்னால் எல்லா காரியத்தையும் ஓவர் கம் பண்ண முடியல. எனக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதை என்னால் ஜெயிக்க முடியல. என்னுடைய சிந்தையில் சில போராட்டங்கள் இருக்குது, அதை என்னால் ஜெயிக்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. அதில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, முயற்சிக்கிறீங்க, நல்லா ஜெபம் கூட பண்ணுறீங்க. ஏசப்பா எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்களே என்ன செய்கிறீங்க? ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்மளாலலாம் இதை ஓவர் கம் பண்ண முடியாது, நமக்கெல்லாம் இது நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு இது சரி வராது, நம்மளாலலாம் முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெயருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெயம் பெறணும் அப்படின்னா ஏசப்பா நிச்சயம் இதை செய்து தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்காம நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்களே உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த காரியம்லாம் எனக்கு வராது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காரியத்தில் உங்களால் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு ஜெயம் வேண்டும், உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். என்னால் இதை செய்ய முடியாதுதான், உண்மைதான். என்னால் இதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனாலும் ஏசப்பா எனக்கு இதை செய்து தருவார், என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்வார், என் மூலமாக இந்த காரியத்தை செய்வார், எனக்கு இதில் ஜெயத்தை தருவார் என்று நீங்க உண்மையா நீங்க நம்புனீங்க, விசுவாசிச்சீங்க அப்படின்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கலாம். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கலாம், உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கலாம், உங்களுடைய சிந்தையில இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கலாம், எல்லா சோர்வுகளை ஜெயிக்கலாம், எல்லா அசுத்தமான எண்ணங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் தருவார். உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் என்று நீங்க விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே, உலகத்துல அநேக காரியங்களை அவங்க முயற்சி செய்தாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முயற்சி செய்தாங்க, எல்லாமே கடைசியில தோல்வியிலே முடிந்துருச்சு. எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரே ஜெயமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனா இந்த நாள்ல ஆண்டவரே இசப்பா உங்களை முழுமையாக நம்புறாங்க. தங்களை நம்பாம, தங்களுடைய எண்ணங்களை நம்பாம, தங்களுடைய சிந்தைகளை குறித்து அதை யோசிக்காம, இயேசு எனக்கு நிச்சயம் அதுல ஒரு உதவியை செய்வார், இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவார், இயேசு எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்வார் என்று உங்களை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க, விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே இயேசப்பா, பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா ஒரு உதவியை செய்யுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பாவை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்க மூலமாக செய்ய வைப்பார். அவர் மூலமாக நீங்க அவர் கொடுக்கின்ற பலத்தினால நீங்க செய்ய முடியும் என்று விசுவாசிங்க. உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியும். அவர் உங்களை ஆசீர்வாதமாக கொண்டு பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.